வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா. அந்த காலத்தில் நேதாஜி, பாலகங்காதர திலகர், வீர சவார்கர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றவர்கள் நேர்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியலை முன்னெடுத்தார்கள். இன்று ஆளும் அரசு 1,34,000 கோடி பணத்தை ஊழல் செய்து சம்பாதித்து சொத்தாக குவித்து வைத்துள்ளார்கள். இதை அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொன்னவுடன், இது சொத்து பட்டியல் தானே, இது என்ன ஊழல் செய்து சொத்து என்று எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நேர்மையாக சம்பாதித்தால் இவ்வளோ சொத்து எப்படி சேரும்? ஊழல் செய்யாமல் இவ்வளோ சொத்து சேர்ந்தது? ஜெகதர்ஷன் அவர்கள் 26,000 கோடி இலங்கையில் சிங்கள பகுதியில் முதலீடு செய்திருப்பதை பற்றியும், அவ்வளோ பெரிய அமெரிக்காவை ஆண்டவர்களுடைய சொத்துக்களை விட இவ்வளவு சிறிய தமிழ்நாட்டை ஆண்டவர்களுடைய சொத்துக்கள் பல மடங்கு அதிகமாக இருப்பதை பற்றியும் திரு மாரிதாஸ் அவர்கள் ஏற்கனவே பதிவு போட்டுள்ளார்கள். இவர்கள் சொத்து சேர்த்து நம்மை கொள்ளையடித்து நமக்கு செய்ய வேண்டிய வசதிகளை எல்லாம் நீர்க்கச் செய்து அவர்கள் ஊழல் செய்து கொள்ளையடிக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், நிலாவிலிருந்து பார்த்தால் தமிழ் என்று தெரியும்படி காடு வளர்க்கப் போகிறார்களாம். எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை! இதையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கொள்ளையடிக்கலாம். அந்த காலத்தில் சர்க்காரியா கூறினார் அல்லவா, இவர்கள் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வார்கள் என்று. எப்படி நம் கண்ணெதிரே நிரூபிக்கிறார்கள் பாருங்கள். இங்கே அரசு ஆஸ்பத்திரியில் மருந்து இல்லை, பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் கழிப்பறை இல்லை, இந்த வசதிகள் எல்லாம் செய்து தராமல் தமிழ் என்று தெரியும்படி அவர்கள் காடு வளர்க்கப் போகிறார்களாம். எப்படி தமிழை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள். பார்த்து கொள்ளையடித்து இப்படி சேர்த்து வைக்கிறார்கள். பரம்பரைக்கு தமிழன் வாழவில்லை, இவர்கள் குடும்பங்கள் தான் வாழ்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் நேர்மையான அரசியல்வாதியாக அண்ணாமலை அவர்கள் வருகிறார்கள். ஒரு நேர்மையான அரசியல்வாதியான மோடி அவர்களால் நாம் எவ்வளோ நன்மைகள் அடைந்தோம் என்று நமக்கு தெரியும். மின்சாரம் இல்லாத கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைத்தது, குடிநீர் இல்லாத வீடுகளுக்கு குடிநீர் கிடைத்தது, இன்னும் மாவட்டத்துக்கு மாவட்டம் மருத்துவமனைகள் வரப்போகின்றன. பள்ளியில் சிறந்த பள்ளிகள் ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இவர்கள் பள்ளியில் ஹிந்தி சொல்லித் தருவார்கள், ஆனால் மத்திய அரசால் கொடுக்கப்படும் இந்த இலவச பள்ளிகளை மறுப்பார்கள். எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை பாருங்கள். இப்பொழுது மோடி அவர்கள் அடிப்படை வசதிகளெல்லாம் முடித்து வந்தே பாரத் போன்ற நமக்கு வசதிகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது, தமிழகம் முன்னேற வேண்டும் தானே. அப்பொழுது அண்ணாமலை போன்ற தூய்மையான அரசியல்வாதிகளை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை. ஆளும் அரசு, ஆண்ட அரசு, வேறு எந்த அரசியல் கட்சிகளும் அண்ணாமலைக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் நோக்கம் அனைத்தும் சம்பாதிப்பதுதான். ஆதலால் அவரால் நன்மை அடையக்கூடிய, ஊழலற்ற நேர்மையான அரசு தரக்கூடிய அண்ணாமலை அவர்களை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை. நம் ஊரில் தேர் திருவிழா நடந்தால் அந்த முழுவதும் நம்மால் போக முடியாவிட்டாலும் தேர்வெடுத்து தொட்டுவிட வேண்டும் என்பதில் நாம் எவ்வளவு கவனமாக இருப்போமோ, அதுபோல அண்ணாமலை அவர்கள் நமக்காக நடைப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது முழுவதும் நாம் நடக்க முடியாவிட்டாலும் நம் ஊருக்கு அருகில் வரும்பொழுது நம்மால் முடிந்தளவு நடந்து அவருக்கு நமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும். அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை. அவரை ஆதரிப்பது மூலம் நமது குழந்தைகளுக்கு நாம் நல்ல எதிர்காலத்தை தருகிறோம். நன்றி, வணக்கம்.